இங்க குருங்க யார் எல்லாம் மூச்சிட்டு இருக்காங்க. யாரே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கொஞ்சம் லேட்டா தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோவை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரொம்ப ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் புஷ் ஆகி நிறைய பேர் கிட்ட போகும். அதுக்காக தான் இந்த ஃபேவரை உங்ககிட்ட கேட்கிறேன். தயவு செஞ்சு லைக் போடலனா லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு சண்டை நடக்கிறத ப்ரோமோல காட்டுறாங்கன்னா கானா வினோத்துக்கும் ஆதிரைக்கும் சண்டை நடக்குது. அதுதான் இந்த ப்ரோமோல காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் லைவ்ல முடிஞ்சிருச்சு. லைவ்ல முடிஞ்ச விஷயத்தை தான் இப்போ ப்ரோமோவா காமிக்கிறாங்க. லைவ்லயே நான் இந்த விஷயத்தை டீடைலா பார்த்துட்டேன். அதாவது வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட இந்த விஷயத்தை நான் பார்த்துட்டேன். அதனால என்ன நடந்தது அப்படின்றது எக்ஸாக்டா எனக்கு தெரியும். முதல்ல ப்ரோமோல காட்டுறதை நான் சொல்றேன். கானா வினோத் என்ன பண்றாருன்னா சபரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஆதிரை வந்து இப்படி பேசாதீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஏன்னு சொல்லி இப்படி பேசுறாங்க. ஏய் இப்படி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே கானா வினோத் இருக்கார்ல, ஏன்னு எப்படி சொல்லுவ, ஏன்னு எப்படி சொல்லுவ, ஏன்னு எப்படி சொல்லுவன்ற மாதிரி கோவமா வராரு. அப்படி கோவமா வரும்போது நாக்க கடிக்கிறாரு. என்ன நாக்க கடிச்சு பேசுறீங்க, அப்ப நான் ஏன்னு சொன்னா நீங்க நாக்க கடிக்கிறது ரொம்ப தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆதிரை சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. இந்த சண்டை ரொம்ப நேரம் போச்சுங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பக்கத்துல இருக்க திவ்யா கணேஷும் பேச ஆரம்பிப்பாங்க. அது என்னன்னா, நான் லைவ் பார்த்ததுனால சொல்றேன், திவ்யா கணேஷ் பேச ஆரம்பிப்பாங்க. அது என்னன்னா, ஆதிரை வாங்க போங்கன்னு தானே பேசுறாங்க, நீ வா போன்னு எதுக்கு நீங்க பேசுறீங்க, நீங்களும் கொஞ்சம் மரியாதையா பேசுங்கன்னு திவ்யா சொல்லியிருப்பாங்க. உடனே இவர் திவ்யா கிட்ட நீங்க உள்ள வராதீங்க, நீங்க உள்ள வராதீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே திவ்யா கணேஷ் படுத்துருவாங்க. சரி நமக்கு பிரச்சனை வேணான்னு படுத்துருவாங்க. அப்படி படுங்க, அமைதியா படுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எப்படி சொல்லுவீங்க நான் அமைதியா படுக்கணும், இல்ல படுக்க முடியாது நான் எந்திரிப்பேன்ற மாதிரி திவ்யா கணேஷும் எந்திரிக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் வருது இல்ல. ஆதிரை ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, திவாகர் வெளியே போனதுக்கு, வாட்டர்மெலன் அண்ணன் வெளியே போனதுக்கு வினோத் மட்டும் தான் காரணம். ஏன்னா அவர் எதுவுமே பண்ணாம இருந்தாலும் இவர் நோண்டிக்கிட்டே இருந்தாரு. நோண்டி 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 அவரோட வாயிலிருந்து வார்த்தையை புடுங்கினாரு. அதே விஷயத்தை தான் இப்ப என்கிட்டயும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல நிறைய பேர்கிட்ட இவர் இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க. கானா வினோத்தோட ஸ்ட்ராட்டஜி அதுதாங்க. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டாரோட வார்த்தையை புடுங்கி அவரை வெளியே போக வச்சது கானா வினோத் தான். அதை நான் எங்கனாலும் சொல்லுவேன். நிறைய பேர் ஏத்துக்க மாட்டீங்க. இல்ல இல்ல கானா வினோத் அப்படி இல்லப்பா, அவர் ஒரு கேஸ்டிஸ்ட், அவன் ஒரு அந்த வாட்டர்மெலன் வந்து ஒரு சைக்கோ அப்படி இப்படின்னு ஏதாவது வாட்டர்மெலனை பத்தி சொல்லுவீங்க. ஆனா வாட்டர்மெலனை ஒவ்வொரு இடத்தையும் தூண்டி விட்டது கானா வினோத் தான். அதை ஆதிரை இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஆதிரையோட பிளான் வேறையா கூட இருக்கலாம். அது என்னன்னா, கானா வினோத் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரா இருக்காரு, அவரை உடைச்சு விடணுன்றதுக்காக கூட இந்த சண்டையை கிரியேட் பண்ணலாம். பட் வந்து கானா வினோத் வந்து நிறைய தப்பு பண்றாரு. தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை கேட்கும் போது கேமராவை செக் பண்ணுங்க, பிக் பாஸ் சொல்லட்டும், விஜய் சேதுபதி சொல்லட்டும் அப்படின்னு போயிடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே நடந்தது பாக்குறேனே, நான் லைவா பார்த்ததுனால சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் நாக்கை கடிச்சிட்டு தான் வருவார். அதாவது நாக்கை ஒரு மாதிரி கோவமா நாக்கை துரத்திட்டு வருவாங்கல்ல, துருத்திட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பண்ணுவார். பண்ணிட்டு ஒரு டிஸ்கஷன் வரும், நான் பண்ணனாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து கேட்பாரு. நான் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லுவார். அப்போ வந்து அமித் இருக்கார்ல, அமித் ஆமா நீங்க பண்ணீங்கன்னு, பிரஜினும் ஆமா நீங்க ஒரு வாட்டி பண்ணீங்கன்னு சொல்லுவாரு. உடனே அதுக்கப்புறம் அதுக்கு கானா வினோத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, மழுப்பிடுவாரு. அதாவது இவரே வந்து இவர் ஒன்று தப்பு பண்றாருங்க, தப்பு பண்ணி அதை ஏத்துக்க மாட்டாரு. இல்ல நான் பண்ணவே இல்லை, கேமரால ஃபுட்டேஜை பாருங்கன்றாரு. அப்படி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நான் பண்ணனான்னு கேக்குறாரு. அப்படி இவர் கேட்கும் போது அமித்தும் சரி, விக்ரம்னு நினைக்கிறேன், ஆமா விக்ரம், பிரஜின், அமித் பிரஜின் ரெண்டு பேருமே பண்ணீங்கன்னு சொல்லிடுவாங்க. உடனே ஆதிரை இருக்காங்க, இவர் எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பண்ணலன்னு சொல்லுவாரு. இவர் தான் எல்லாரும், அதாவது தர்பூசணி வாட்டர்மெலன் வெளியே போனதுக்கு இவர் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரா. பதிலுக்கு கானா வினோத் பேசுறாரு. அப்படி பார்த்தா பிரவீன் ராஜ் மத்த ரெண்டு பேர் 3 பேர் போனதுக்கு நீ தான் காரணம்னு, நான் எப்படி காரணம்ன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. நீ தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய சண்டை போச்சுங்க. நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, நான் வர பிரச்சனையை பத்திலாம் யோசிக்க மாட்டேன், இவர்கிட்ட நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், நிறைய பேர் கேட்க மாட்டீங்க ஆனா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா நைட்டு தூங்கக்கூடாது, அதுதான் டாஸ்க். ஆனா ஒரு டீமை சேர்ந்தவங்க எப்படி முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா, மாத்தி தூங்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீம்ல 7 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் முதல்ல தூங்கட்டும், 3 பேர் மட்டும் முழிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கேம் விளையாடுறாங்க. ஆனா கானா வினோத் என்ன பண்றாருன்னா, பயம்படுத்துறேன்ற மாதிரி யாரையுமே தூங்க விடல வீட்டுல. அதாவது இவர் பயம்படுத்தி விளையாட போறேன்ட்டு தூங்காம இருக்கவங்க கிட்ட வந்து பயம்படுத்தி விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சத்தம் போடுறதுல தூங்கிட்டு இருக்கவங்களும் முடிச்சிடுறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, 24 மணி நேரமும் எல்லாராலையும் முடிச்சிருக்க முடியாதுங்க, தூங்கி தான் ஆகணும். அதை ஷிஃப்டா பண்ணலான்னு யோசிக்கிறாங்கன்னா அதை நடக்காம இவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வீட்டுல ஏறக்குறைய நிறைய பேர் இப்ப கானா வினோத் மேல டென்ஷன்ல இருக்காங்க.
ஒரு அந்த பயம்படுத்துற ப்ராசஸ்ல வியானாவோட கையை லைட்டா கிழிச்சு விட்டுருக்காரு. அண்ணன் கையை கிழிச்சிட்டீங்கன்ற மாதிரி வியானா சொல்லியிருக்காங்க. ஏமா என் விரல் பட்டு உன்னோட கையை கிழிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி இவர் கோபமா பேசியிருக்காரு. வியானா கூட ஒரு சண்டை, வியானாவும் அதை அட்ரஸ் பண்ணாங்க. இதை தாண்டி சாண்ட்ராக்கும் அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் ஒரு சண்டை போச்சு. அதாவது வந்து சுபிக்ஷா பக்கத்தில் உட்காரும் போது கையை வச்சு ஒரே சேர்ல உட்காரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப சாண்ட்ரா கையை வச்சு இடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சு. ஸோ கானா வினோத்துக்கு இந்த வாரம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா திவ்யா கணேஷ் எதிராக இருக்காங்க. இப்போ ஆதிரி ஃபுல் எதிராக மாறிட்டாங்க. அதாவது ஆதிரி வந்து இதுக்கப்புறம் எஃப்ஜேவை எதிர்க்கிறத விட கானா வினோத்தை தான் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ ஆதிரி வந்து இதை தான் நம்ம எதிர்பார்க்கறது. சண்டை போடுங்க, சும்மா வைல்டு கார்டு என்ட்ரியா சாரி ரீ என்ட்ரியா வந்துட்டு நீங்க சும்மாவே இருப்பீங்களா? இந்த மாதிரி சண்டை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த இஷ்யூல யார் மேல சரி யார் மேல தப்புன்றதை நீங்களுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.